தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இதுல ஒரு வார்த்தை, அதுக்கு முந்தைய வசனம் பாருங்க, 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆண்டவர் தமது சரித்திரத்தை எழுதும் பொழுது சிலரை சில மனிதர்களை காட்டிலும் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. வேதம் முழுவதும் அதை நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு மனிதன் தான் யாபேஸ். இந்த யாபேஸ் தன் சகோதரரை காட்டிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம், இவன் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை தேவன் நிச்சயமாய் விசேஷப்படுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற தேவ ஜனத்தை நிச்சயமாய் வேறுபடுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற குடும்பத்தை மற்ற குடும்பத்தை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற பிள்ளைகளை வேலை செய்கிற இடத்துல அவர்களை காட்டி உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை மற்ற ஊழியங்களை காட்டி உங்கள் ஊழியங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். யாபேஸ் தன் சகோதரனை பார்த்து கனம் பெற்றவனாயிருந்தான். கர்த்தர் நாளிலே சொல்லுகிறார், ஜெபிக்கிற உங்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். பரிசுத்தமாயிருக்கிற உங்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உண்மையா இருக்கிற உங்களுக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவரே நம்பிக்கை இருக்கீங்களா? ஒன்றும் நடக்கலையா? பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், உங்களை உன் குடும்பத்தை வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் காட்டுவார். உங்கள் மேல் ஒரு முத்திரை இருக்கிறது. நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.